எங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஃபண்டிங் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. நீங்க யாராவது இன்வெஸ்டர்ஸ் அல்லது ஃபண்டிங் பண்றவங்களா இருந்தா எங்களோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நாங்க எங்களோட பிசினஸ் ஐடியா வந்து ஷேர் பண்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது மிகப்பெரிய ஒரு யூடியூபர், அதாவது பிரபலமான ஒரு யூடியூபர், அதாவது இவரை வந்து பிரபலமான சொல்கிறத விட பிரபலமான ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். அவரை பற்றி நான் பேச போகிறோம். ஏன்னா ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இவர் செஞ்சது மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுட்ருக்கிறாரு. இன்றைக்கி தான் அந்த சமூக வலைத்தளங்களும் சரி, நிறைய வீடியோக்களும் சரி, சரியான ஒரு பரபரப்பு நியூஸாக போயிட்டுருக்கு. அப்படி யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, நம்ம இர்ஃபானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இவருக்கு வந்து சர்ச்சைங்கிறது வந்து ஒரு பன்னு மாதிரி நினைக்கிறேன். டீயை தொட்டு சாப்பிட்டு போயிடுவார் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் சரி, இவர் செஞ்ச சர்ச்சைகளும் சரி, இது வரைக்கும் யாரும் ஆக்ஷன் எடுத்ததும் கிடையாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, அவர் தன் மனைவியினுடைய கர்ப்பம் இருக்கும்போது வந்து, அதாவது பாலினம் என்ன சொன்னேன் பார்த்திங்கன்னா, ஆண் பெண், அதாவது இதை வந்து அறிஞ்சிக்கிறதுக்காக ஒரு இது கண்டுபிடிச்சாங்க, ஒரு கருவிமுறை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் முன்னாடி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது குழந்தைய வந்து கருவிலேயே அழிச்சிடறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து தடை செய்யப்பட்டது. ஆனால் இவரும் அது ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு வைரலாகி அது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கடும் எதிர்ப்பும் வந்து தெரிவித்தாங்க. அதே மாதிரி வந்து இவர் எல்லாம் இந்த கடும் எதிர்ப்பும் வந்ததுனால அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு இவர் ஒரு மன்னிப்பும் கேட்டு ஒரு சுகாதார இதுக்கு வந்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த சுகாதார அமைச்சர் இவர் மீது வந்து இர்ஃபான் மீது போதும் சரி, எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்ததும் கிடையாது. அதே மாதிரி வந்து சாமானிய மக்கள், அதாவது நாமளும் வச்சுக்கோங்களேன், நடுத்தர மக்கள், நம்ம சும்மா ஒரு இதாக இருக்கோம். நாம் இதே மாதிரி இந்த விஷயம் நம்ம செஞ்சுருந்தா இந்த சுகாதாரம் சரி, இந்த காவல்துறையும் சரி சும்மா விட்டுருப்பாங்களா? இல்லை நம்ம ரேஞ்சு என்னான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ச்சையிலையும் இவர் மாட்டியிருக்கிறாரு. அப்படின்னா பார்த்திங்கன்னா, அதாவது 2024 ஆண்டில் வந்து தனியார் மருத்துவமனையில் இவங்க மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு இவர் வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இவரே அதாவது சிசரை எடுத்து கட் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் ஆகிட்டு அது இந்த சுகாதாரம் சரி, காவல்துறையும் சரி, இவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, ஆக்ஷனும் எடுக்கல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் மீது எது கண்டுகொள்ள. ஆனால் அடங்கவில்லையே இர்ஃபான். அதாவது நான் என்ன தான் வீடியோ போட்டாலையும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திமிரில் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கிறாரு. அது என்ன சம்பவம்னா பார்த்திங்கன்னா, அதாவது 2024 ஆண்டு தனியார் ஹாஸ்பிட்டலில், அதாவது தன் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிருக்கிறாரு. தன் குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு சமூக தலைவங்களை சர்ச்சைக்கூடிய ஒரு விஷயமா மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இவரே வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணுற ஒரு வீடியோவை வெளியிட்டதுனால அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பும் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கண்டனமும் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மீது வந்து சோழிங்கநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவர் மீது புகார் அளிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அதாவது போலி மருத்துவத்தை ஊக்குவிப்பதாக கூறி, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நுழைவிட்டதுக்காக, அதாவது மருத்துவரும் சரி இவரும் சரி இவர் மீது சரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இவருங்கிறதுனால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் வெளியே வந்துட்டார். அதாவது பார்த்திங்கன்னா, இவர் பிரபலமான ஒரு யூடியூபருங்கிறதோட பிரபலமான ஒரு யூடியூபர், அதாவது பிரபலமான ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு சர்ச்சைக்குள்ளே மாற்றக்கூடிய விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு கில்லாடின்னு சொல்லலாம். அதாவது பவர் ஸ்டார் மாதிரி சொல்லலாம் இவர். அதை பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான் மீண்டும் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, அந்த பொருளை வந்து கொடுக்கும்போது வந்து சரி, இவர் வந்து ஏமா பிடுங்குறீங்க, இருங்கம்மா அப்படிங்கிறது ஆக்ரோஷத்தோட அந்த கையை நீட்டி பேசிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி அதாவது சாமானிய மக்கள் வந்து எதுவுமே இல்லாத மக்கள் வந்து இப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டை வந்து வாங்கிறதுக்காக அந்த அன்பளிப்பு வாங்கிறத வந்திருக்காங்க. அவங்களோட நிறைய ஒரு கூட்டம் நெரிசலும் அங்கே வந்திருக்குது. அது இவங்க வந்து ஆர்வத்தோடு வாங்கினால இவங்க கார்லேயே இருந்துக்கிட்டு ஏமா அதை பிடுங்குறீங்க, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க மனைவியும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து இர்ஃபானும் சரி அவங்க மனைவியும் சரி 2 பேரும் வந்து அந்த கார்லேயே சிரிச்சுட்டு, எங்கே பாருங்கள் எப்படிங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி நிறையா ஒரு வீடியோலாம் ஃபுட் விலாக் அப்படின்னு பண்ணியிருக்காரு. நிறையா வெளியே ஊருக்கு போயிட்டு நல்லா ஓசி சோறு மாதிரி நல்லா வயிற்று முட்டையை நல்லா பானை மாதிரி தின்னு போட்டு அங்கங்கே போயிட்டு தின்றவருக்கு
சாமானிய மக்கள், அதாவது எதுவுமே இல்லாத, அதாவது சாப்பாட்டுக்கும் சரி, துணியும் சரி, காசு பணம் சரி, எதுவுமே இல்லாத இருக்க சாமானிய மக்களுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டம் வந்து இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதுதாங்க, கேள்விக்குறிதாங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்தது யாருன்னா நாம் தான். அதாவது இந்த அளவுக்கு அவர் பணமும் சரி, பணம் வந்து கண்ணு மறைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பணம் இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாமானிய மக்கள் வந்து செய்யக்கூடாது. அதாவது உதவிங்கிற பேரில் வந்து ரொம்ப சீப்பாக நடக்கக்கூடாது.